ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு மழைக்கு இதமான ஒரு சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சாதம் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு உலக்கு அரிசிக்கு ஒரு முறி தேங்காய் அப்படிங்கிற கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கொஞ்சம் நெய்யும் தேங்காய் நெய்யும் ஊற்றி பட்டை வகையை சேர்த்து லேசாக வதக்கிட்டு அப்புறம் பல்லாரி ஒரு 2 பல்லாரியை நீள் வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறின உடனே அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மல்லி இலை புதினா இலை இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலை ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தேங்காய் பால் தண்ணி இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் நுரை கொஞ்சம் கூடி வரவும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரிப்பாக இருக்கணும். கரிப்பாக இருந்தால் தான் எல்லாம் செட்டாகி வரும்போது கரெக்டான உப்பு பதம் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணிலாம் சமமாக வந்துட்டு இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணி எல்லாம் வற்றி சாதம் ஒரே லெவலில் வரும். அந்த லெவல் வரையில் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரே லெவலில் வந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஒரு அடிகனமான தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுக்கு மேலே வெயிட்டான நான் இந்த இடிகளில் எடுத்துக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் ஆகணும். தம் ஆகட்டும். 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இந்த மழைக்கு சூப்பரான தேங்காய் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு. தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னெல்லாம் சைட் டிஷ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். முதல்ல தேங்காய் பால் சாதம், அப்புறம்
மீல் மேக்கர் அதை வந்து குருமா பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக. அப்புறம் வந்து சௌச்சோவை அவிச்சு சௌச்சோ சம்பல் பண்ணி வச்சுருக்கேன். அவிச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்புறம் வந்து மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்